ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, ஒன்று நினச்சி தான் உன் சாயப்பா கண்ணீரோடும் கவலையோடும் படுத்திருக்கேன். ஏன்னா இன்னும் பல உலக விஷயங்களை புரிஞ்சிக்காத அப்பாவியாக வெகுளித்தனமாகவே இன்னும் நீ எத்தனை நாட்கள் வாழ போகிற? எல்லாருக்கிட்டையும் உண்மையாக இருக்கேன், மனசில் நினச்சதை பேசுகிறேன், எல்லார் மேலேயும் அன்பாக பாசமாக இருக்கேன், என் குடும்பத்தையும் நல்லபடியாக பார்த்துக்கிறேன்னு எல்லா விஷயங்களிலும் நீ ஊமையாகவே இருப்பதால் தானே உன்னை மதிக்கலைனாலும் பரவாயில்ல, மிதிக்கிற அளவுக்கு உன்னை கஷ்டப்படுத்துகிறாங்க. ஆனால் இதுக்கு மேலும் இதை பார்த்துக்கிட்டு உன் சாயப்பா என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. உன்னை அவமானப்படுத்தியவர்களையெல்லாம் உன் வாழ்க்கையை உயர்த்துவதன் மூலமாக அவர்களுக்கு உன்னை பற்றிய புரிதலை உண்டாக்க போகிறேன். ஆம் என் செல்லமே, கூடிய சீக்கிரம் உன்னுடைய தலை நிமிர்ந்து கௌரவத்தோடும் கம்பீரத்தோடும் பேரும் புகழும் பெற்று சீரும் சிறப்புமாய் நீ வாழ்வதற்கு ஒரு நல்ல வழியை உனக்கு நான் காட்ட போகிறேன். உன் தலை நிமிர நிமிர அவர்கள் தான் செய்த தவறை உணர்ந்து தலை குனிஞ்சு போவாங்க. அதுக்கப்புறம் உன்னை தேடி தேடி வந்து எப்படி மரியாதை கொடுக்குறாங்கன்றதை மட்டும் பாரு என் செல்லமே. உண்மையாகவே இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் பிரச்சனைகளும் இருக்குது, நிறைய சவால்களும் இருக்குது. ஆனால் இது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு தானே அவங்க வாழ்க்கையை வாழ்ந்து வர்றாங்க. எதை எப்படி சரி செய்யணும்னு பல பேருக்கு புரியுது, சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த வகையில் தான் நீயும் உன்னுடைய பிரச்சனைகளை சரி செய்ய முடியாமல் தவித்து திண்டாடிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் இது எல்லாவற்றையும் சரி செஞ்சாதான் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் வருங்கிற கட்டாயம் உனக்கு இருக்கும்போது நான் என்ன செய்வேன்? உன் கர்ம வினையின் காரணமாக நீ கஷ்டத்தை அனுபவித்து கடந்து வந்து தான் உன் வாழ்க்கையில் ஒன்றை நிலை நிறுத்திக்கணும்னு இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்படியே நீ கஷ்டப்பட்டு கொண்டே இருந்தால் எப்போது தான் உன் நிலையை உன்னத நிலையை அடைவாய்? அதனால தான் உனக்காக உதவி செய்ய உன் சாயப்பா நான் வந்துட்டேன். என்னதான் உன் நிலைமையை நினச்சி எனக்கு கண்ணீரும் கவலையும் வருவதாக இருந்தாலும் அதை மாற்றி அமைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் கூட எனக்கு இருக்கின்றத நான் மறக்கவில்லை என் செல்லமே. நீ அப்பாவியாக இருக்கிறதால எல்லாருமே உன்கிட்ட சுலபமாக போய் பேசி உன்னை ஏமாத்திடுறாங்க. சரி சரின்றாங்க, செய்கிறேன்றாங்க, தர்றேன்றாங்க. ஆனால் சொன்ன சொல்லையும் பேசிய பேச்சையும் எல்லாரும் மறந்து விடுகிறார்கள், அதை செய்வதற்கு மறுத்தும் விடுகிறார்கள். அப்படிப்பட்ட இந்த கலியுக காலத்தில் ஏமாற்றுக்காரர்கள் நிறைந்த இந்த மாய உலகத்தில் நீ பார்க்கக்கூடிய விஷயங்கள் நிறைய உன்னை மதிமயங்க செய்யக்கூடியதாக இருக்கும். ஆனால் அதிலெல்லாம் நீ சிக்கிக்கிட்டு உன் வாழ்க்கையை அழிச்சிக்காம உன்னுடைய கவனம் மொத்தத்தையும் உன் லட்சியத்தில் மட்டுமே திசை திருப்பு. உன் லட்சியத்தை நீ அடைவதற்கு உனக்கு என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அத்தனையும் நான் செய்வேன். ஏன் உன் மனசில் மூளையிலேயே உன்னுடைய ஆசைகளையெல்லாம் போட்டு வச்சிருக்க? ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு என்ன செய்யணும்னு யோசி. அதற்கு நீ கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டினா அப்புறம் நிரந்தர நிம்மதியோடு உன் வாழ்க்கையை வாழலாம் அல்லவா? அப்பாடா, ஒரு வழியாக எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நிம்மதி அடையவும் உன்னால் முடியலை. ஆனால் எல்லாம் முடியும் போதும் உனக்கு கஷ்டத்தை மட்டுமே கொடுத்து கொண்டு முடிவதாக இருக்குது. அதனால தான் உன் கைப்பிடித்து காப்பாற்ற உன் சாயப்பா நான் வந்துட்டேன். சில நிமிடங்கள் எட்டி பார்க்கும் உன்னுடைய தைரியத்தை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு அதன் மூலமாக மேலே வந்துவிடு. நாளைய நாள் உனக்கான நாளாக நிச்சயம் இருக்குவேன் செல்லமே. இனிமே உனக்கு நல்லது நடக்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது ஒரு சிலர் அவர்களுடைய தேவையை நிறைவேற்றிக்கிறதுக்காகவும் அவர்கள் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்கிறதுக்காகவும் உன் மூலமாக அவர்கள் காரியத்தை நிறைவேற்ற தயாராக உன்னை தேடி வருவாங்க. அப்போது உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லா விஷயத்தையும் பேசுவாங்க. உனக்கு ஏற்ற மாதிரி நீ செய்கிறது தான் சரின்னு உனக்கு சாதகமாகவும் பேசுவார்கள். ஆனால் கடைசியில் அவர்களின் தேவையை நிறைவேற்றி கொண்டு போய்விடுவார்கள் என் செல்லமே. அப்படிப்பட்ட ஆட்களிடம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இரு. நீ தோற்க நேர்ந்தாலும் கூட உன்னுடைய தைரியத்தை இழக்க வேண்டாம். மனித உடலில் உயிர் இருக்கிற வரைக்கும் கடைசி நொடியில் கூட எதை வேண்டுமானாலும் சாதிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நான் கொடுப்பேன். நீ நம்பிக்கையோடு எழுந்து போராடு. நீ நினச்ச விஷயங்களை உன் விருப்பம் போலவே உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டியது உன் சாயப்பா என்னுடைய பொறுப்பு. பணத்தை வச்சு யாருக்கும் நீ மரியாதை கொடுக்க வேணாம். ஏன்னா வாழ்க்கையில் அது நிரந்தரம் இல்லாதது. எந்த நொடியில் யாருடைய வாழ்க்கை வேண்டுமானாலும் மாறலாம்.